சக்திக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. சைவ மக்கள் கடைபிடிக்கும் விரதங்கள்ல மிகவும் முக்கியமானது சிவராத்திரி. மகா சிவராத்திரி தினத்துல சிவன் கோவில்ல நடக்கக்கூடிய பூஜைகள்ல பங்கேற்றால் புண்ணியம் கிடைக்கும்னு புராணங்கள் சொல்லுது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு மயங்கி சாஞ்சிருப்பாரு. அப்போ சிவபெருமான தேவர்கள் பூஜித்த காலம் சிவராத்திரி. பிரளய காலத்துல உலகம் முற்றிலும் அழியாம இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டேஸ்வரி ஈசனை சிவராத்திரி அன்னைக்கு 4 ஜாமத்திலும் பூஜை செஞ்சு இருக்காங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவுல உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் அப்படின்றது ஐதீகமா இருந்திருக்கு. அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவர் சிவராத்திரி அன்னைக்கு விழுத்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும்னு நம்பப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில்கள்ல அல்லது மற்ற கோவில்கள்லயோ 4 ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டு தான தர்மங்கள் செஞ்சு சிவபெருமானின் புகழ் பாடியும் சிவப்புண்ணியம் அடையலாம். அடுத்ததா முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்னி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்ததால சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாகவும் அமைந்திருக்காங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால சக்ராயுதத்தை பெற்றிருக்காங்க. அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமிய மனைவியாகவும் அமை பெற்றார்னு புராணங்கள் சொல்லுது. உங்களுக்கும் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கண் விழித்து பாருங்க, நல்லதே நடக்கும்.